ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, வீடியோ 2-3 நாளாக போடவே முடியல. இன்றைக்கி எடுத்தனா சரி இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லி போட்டேங்க. என்னன்னு தெரியல, 2-3 நாளாக மேலுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அந்த வாய்ஸ் கொஞ்சம் எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சரி வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ண முடியாமல் அப்படியே போட்டாச்சுங்க. சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுப்போமே, வீடியோ எடுத்தாச்சு, அது போஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாச்சுங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆமாம், காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் பார்த்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கா. அதனால் சரி வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருக்கேங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டே இருக்கலே, நம்ம சிறுவண்டு வேறு எந்திரிச்சிச்சு. அவனை ஒரு ஆள் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனையும் நம்ம வீடியோவில் காட்டுன்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பாவுக்கு இன்றைக்கி மேரேஜ் நாள். ஆமாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாண நாள். ஆனால் எத்தனாவது வருஷம்னு நான் கேட்டுக்கல. காலையில் 6 மணிக்கெல்லாம் கேசரி கிண்டி கொண்டு வந்துட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை சாப்பிட விட்டு பார்த்தாங்க அவங்க. எங்கள் வீட்டில் அடுத்து அவங்க தானே பெரியவங்க. அதனால் அவங்க நல்லா இருந்தால் போதும்ல நமக்கு. அவங்க நல்லா இருந்தாங்க, நம்ம பிள்ளைகளை தூக்கி செய்ய ஏதாவது நமக்கு பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லது சொல்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க வேணும்ல. அதனால் எங்கள் பெரியவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு வாழ்த்து சொல்லிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம செடி கொடியில் நைட்டுக்கு இந்த குருவிகளாக நிற்கிது. அதுகளுக்கு தங்கறதுக்கு இடமில்லாமல் இருந்துச்சா. அதனால் வீட்டில் ஒரு மண் பாத்திரம் இருந்துச்சு, மண் கலையம் சொல்லும்ல, அது இருந்துச்சு. அது சின்னதாக ஓட்டை போட்டு அதை செடியில் கட்டி விட்டுருக்கேன். அதாவது நைட்டுக்கு அதுக்குள்ளே போய் தங்கிக்கிட்டு இற போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கேன். பாய், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் இன்றைக்கி விஷ் பண்ணிடுங்க. பாய்.